அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புனிதர் ரோமை நகரை சார்ந்த மறை சாட்சியான புனித தார்சிசியூஸ். ஒரு சிறுவனாக இருந்து நற்கருணை மீது அளவு கடந்த பக்தி கொண்டவராக இப்புனிதர் பார்க்கப்படுகிறார். ரோமையை ஆட்சி செய்து வந்த வலேரியன் என்பவன் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை மிகவும் சித்திரவதைக்கு உட்படுத்தினான். அவர்களை உயிரோடு எரிப்பது, விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பது, அவர்களை தாக்கி உயிர் பிரியும் அளவுக்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை கொலை செய்வதென்று சொல்லி பல்வேறு வகைகளில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கொலை செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் என்று பகிரங்கமாக யாரும் அறிவிக்க முடியாது. அப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் உயிரை இழக்க நேரிடும். இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் விழுமியங்களை வாழ்வாக்குவதற்காக, திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக, இறை வார்த்தையை கேட்பதற்காக தங்கள் வீடுகளில் மக்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக கல்லறை குகைகளில் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி வந்தார்கள். இந்த சமயத்தில் அந்த இடத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த அருள் பணியாளருக்கு ஒரு கடிதம் வருகிறது. சிறையில் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் நற்கருணை பெறுவதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். அவர்கள் நற்கருணை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இன்னும் திடம் மனதுடன் சாவை அவர்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அதற்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி சிறைக்குள் நற்கருணை கொண்டு செல்வது? ஒரு அருள் பணியாளரால் நிச்சயம் கொண்டு செல்ல முடியாது. எனவே யார் அந்த சிறைக்குள் நற்கருணை கொண்டு செல்வது என்ற கேள்வி எழுந்தபோது இந்த சிறுவன் புனித தார்சிஸ் என்பவர் நற்கருணை கொண்டு செல்வதற்கு மனமு வந்து முன் வந்தார். ஆனால் நீ எப்படி உள்ளே கொண்டு செல்ல முடியும் என்று மற்றவர்கள் சந்தேகப்பட்ட போது கூட நிச்சயமாக என்னால் நற்கருணை கொண்டு செல்ல முடியும், எந்த வகையிலும் இந்த நற்கருணைக்கு அவமரியாதை நடக்காதவாறு நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் உறுதி கொண்டான். நற்கருணையை ஒரு துணிகளில் பொதிந்து அவனுடைய கைகளில் கொடுத்தார்கள். அவனும் தன்னுடைய இதயத்திற்கு அருகில் வைத்து அது இறுக்கமாக பத்திரமாக அவன் பிடித்து கொண்டான். சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் அவனை அழைத்து இங்கே வா விளையாடலாம் என்று அழைத்தார்கள். ஆனால் அவன் அவர்கள் அழைத்த போது அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே அவர்களுக்கு சந்தேகம் எழுந்தது, இவன் எதையோ மறைத்து எடுத்துச் செல்கிறான் என்று சொல்லி மீண்டும் அவனை வலுக்கட்டாயமாக அழைத்தார்கள். அப்போது அவன் வர தயங்கினான். அவனுடைய கைகளை இழுத்து பார்த்தார்கள். அப்போது அவன் கைகளை தளர விடவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர்கள் அவனை பார்த்து இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று உரக்க கத்த ஆரம்பித்தார்கள். அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்களும் கூடி அவனை சித்திரவதைக்கு உட்படுத்தினார்கள். இருந்த போதிலும் தன்னுடைய கையில் இருந்த நற்கருணை அவன் கீழே விடவில்லை. இந்த சூழ்நிலையில் படை வீரர் ஒருவர் அந்த இடத்திற்கு வந்தார். அப்போது அங்கிருந்த சிறுவர்களும் சரி அந்த மக்களும் சிதறுண்டு போனார்கள். அந்த படை வீரர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், நற்கருணை பலியில் பங்கெடுத்தவர். எனவே அவனுக்கு அறிமுகமான நபராகவும் அவர் இருந்த காரணத்தினால் தன்னுடைய கைகளில் இருந்த அந்த நற்கருணையை அந்த படைவரிடம் கொடுத்து இதை பத்திரமாக சிறையில் இருக்கவருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய கைகளில் சிறுவன் புனித தார்சியூஸ் இறந்து போனான் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இவ்வாறு நற்கருணையின் பாதுகாவலனாக, பீட சிறுவர்களின் பாதுகாவலனாக, பொது நன்மைக்கு பிள்ளைகளை தயாரிப்பவர்களின் பாதுகாவலனாக இந்த புனிதர் விளங்குகிறார். காரணம், இவர் நற்கருணை மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு, அந்த நற்கருணையை பாதுகாப்பதற்காக மறை சாட்சியாக தன் உயிரை அவர் தியாகம் செய்தது.